எல்லாருக்கும் வணக்கங்க. ராமாயணம், மகாபாரதம் நம்மளுடைய பாரத தேசத்தோட பழம்பெரும் இதிகாசம். இந்த இதிகாசம் தான் முன்னால நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி, மகாபாரதத்தை இயற்றியவர் வியாசர். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை இப்ப எதுக்கு பேச வரேன்னா, இந்த ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு சொல்ற பாடங்கள் ரொம்ப பெருசு. நாம வாழ்க்கையில அதை கத்துக்கிட்டு பயன்படுத்தணும்னா, நாம எங்கேயோ போயிடுவோம்னு சொல்றதுக்காக தான் சொல்ல வரேன். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல கதை வடிவில தான் நிறைய விஷயங்கள குடுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம கதை வடிவில சொல்லும் பொழுது, அந்த குழந்தை அத அழகா அப்சர்வ் பண்ணும். அதே போல தான் நம்ம பெரியவங்க. ஒரு படம் எடுக்குறாங்க, அந்த படத்துல வர மெசேஜ் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் படம் எடுக்குறான். அந்த ஒரு விஷயம் கதை வடிவா சொல்லும்பொழுது நம்ம மைண்ட்ல நல்லாவே ஏறும். ஸோ, எல்லோருமே கதை வடிவில கேட்டா அது நல்லா இருக்கும்ன்றதுக்காக, மகாபாரதமும், ராமாயணமும் நமக்கு கொடுக்கப்பட்டது. இது நடந்ததா? நடக்கலையா? இந்த ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பண்ணாம, அதுல இருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ, இந்த ராமாயணம், மகாபாரதம். இப்ப முதல்ல நம்ம ராமாயணத்தை பார்க்கலாம். ராமாயணத்துடைய ராமன் என்பவன், அவன் தான் ஹீரோ. அதாவது கடவுளின் அவதாரம். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் சொல்றோம்ல. அதே போலதான் அந்த கடவுள் மனிதனாக பிறந்து நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார் வால்மீகி முனிவர் சொல்றார். இப்போ ராமர் எப்படிப்பட்டவர்? ஒரு மகனா தந்தையின் பேச்சுக்கு கட்டுப்பட்டவர். தந்தை 14 வருஷம் போன்னு சொன்னாலும் அதை தட்டி கழிக்காம அவரோட வார்த்தைகளை சிறமேற்கொண்டு காட்டுக்கு போனார். ஒரு மகனா எப்படி இருக்கணும்ன்றத காட்டினார். அதே போல ஒரு கணவனா எப்படி இருக்கணும்னு காட்டினார். சீதையை தவிர அவருடைய கண் வேறு பெண்களை பார்க்காது. பிறன் மனை நோக்க மாட்டான். அதுபோல ஒரு மனிதன் வாழ வேண்டும்னு அந்த ராமருடைய கேரக்டர் மூலமா நமக்கு சொல்றாங்க. அதே போல அவர் பொய், இந்த பித்தலாட்டம், இதெல்லாம் பேச மாட்டார். ஆனால் சாதாரண மனிதர்கள் நம்ம சில சமயங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம். அதெல்லாம் வேறு. ஆனால் அப்படிப்பட்ட கேரக்டரை நமக்கு கண் முன்னால கொண்டு வந்து நம்ம இப்படி வாழணும்னு ராமர் மூலமா தெரியப்படுத்துறாரு. அதே போல இன்னொன்னு எடுத்தீங்கன்னா, ராவணனை எடுத்து ராவணன் பிறன் மனையை நோக்கினான். அதாவது அடுத்தவனுடைய மனைவியை நோக்கினால் என்ன நடக்கும்ன்றதுக்கு சாட்சி ராவணனுடைய கேரக்டர் தான். அதே போல ஹனுமனை எடுத்தீங்கன்னா அவருடைய நோக்கம் எல்லாமே தன்னுடைய கடவுளுக்காக ஏதாவது செய்யணும். அதாவது ராமனை தான் கடவுளா நினைச்சாரு. அவருக்காக தான் நம்ம வாழறோம் அப்படின்னு சொல்லி அவருக்காகவே ஏங்கி ஏங்கி அவர் கடைசி வரைக்கும் சிரஞ்சீவியா வாழறவர். அப்புறம் சிரஞ்சீவி ஆனாரு. அது வரைக்கும் கடவுளுக்காகவே வாழ்ந்தவர். இன்றும் அப்படிதான். இந்த ஹனுமனோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா, சரணாகதி தத்துவம் தான் நிறைஞ்சு, எனக்கு கடவுள் சொல்றதை நான் எந்தவித மறுப்பும் இல்லாம செய்வேன்னு அந்த ஒரு தத்துவம் சொல்லுங்க. இப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா, ராமர் கடவுளா? அப்போ மனிதனா இருந்து தானே பண்ணாரு. ஆஞ்சநேயருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அர்த்தம் அப்படி அல்ல. ஒருவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதாவது அவர் தான் நமக்கு எல்லாம் நினைக்கும் பொழுது, முழுமையாய் அவரிடத்தில் உங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டும் சாட்சி ஆஞ்சநேயர். அதுபோல இப்ப பல கேரக்டர்களை நமக்கு கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம மகாபாரதத்துக்கு வருவோம். இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, இங்க பெண்ணுக்காக சண்டை, இங்க மண்ணுக்காக சண்டை. இப்ப துரியோதனோட கூட்டத்தை பாத்தீங்கன்னா, அவன் ஃபுல்லாவே அதர்மம். ஒரு மனிதன் அதர்மத்தோட வாழ்ந்தான். அவன் நல்லா வாழற மாதிரி தெரியும். ஆனால் அவன் திரும்ப பாதாளத்திற்கு போவான்றதுக்கு சாட்சி தான் அவன். துரியோதனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, அவன் பலவித கொடுமைகளை பாண்டவர்களுக்கு இழைச்சான். அதனால அவன் அழிவை சந்தித்தான். மண்ணுக்கு ஆசைப்பட்டான். ஒரு துளி மண்ணு கூட அவனுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு பொறாமை குணம் அந்த இதெல்லாம் இருந்ததுனால துரியோதனன் அழிந்தான். இப்போ பாண்டவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் நிற்பவர்கள். இப்ப பாண்டவர்கள் 5 பாண்டவர்கள் 5 பேர். இந்த 5 பேரும் தர்மத்தின் பக்கம் நின்று தர்மத்தை வலுவாம போர் புரிஞ்சு கடைசியில் வெற்றி பெற்றாங்க. நீங்க தர்மத்தின் வழி நடக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காதுன்னு சொல்றதுதான் பாண்டவருடைய கேரக்டர். கடைசியில் வெற்றி தான் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும். கண்ணனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்ணன் என்பவன் தான் யார் என்பதை உணர்ந்தவன். கடவுளாக ஆனவன். தான் தான் கடவுள். அவன் தன்னை நிரூபித்தவன். அவன் சூழ்ச்சி பண்ணானும் பொழுது அவன் என்ன சொல்ல வருகிறான்? அதர்மத்தை வெல்வதற்கு வேறு வழி இல்லாமல் சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்றால் செய்வது தவறில்லைன்னு நிரூபிச்சவர் கண்ணன். கர்ணன் பாத்தீங்கன்னா, என்னதான் தான தர்மங்கள் பண்ணாலும் அதர்மத்தின் பக்கம் நின்னா அழிவுன்றத கர்ணன் காட்டணும். அதே சமயத்துல பாஞ்சாலி, ஏதாவது பஞ்ச பாண்டவர்களை அவள் திருமணம் புரிந்தவள். ஆனா நீங்க நினைக்கலாம், சாதாரண வாழ்க்கை எப்பா என்னப்பா 5 பேரே அப்பா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க. கிடையாது.
நாம அதை கருத்தா பார்த்தோம்னா என்ன அர்த்தம்னா, அதோட மெசேஜ் எடுத்துக்கிட்டோம்னா, அமைதி, உடல் பலம், அறிவு, விவேகம். அதாவது விவேகம் தான் அறிவு. சோ அமைதித்தன்மை, பொறுமை இதெல்லாம் ஒருங்கே சேர்ந்தது 5 குணங்களும் சேர்ந்த ஒருவனை அவன் திருமணம் செய்தான்றத அர்த்தம் தான் நாம எடுத்துக்கணும். இந்த 5 குணங்களும் ஒரு ஆளுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அது போல பஞ்சபாண்டவர்கள் தெரிஞ்சது. அதை தான் பாஞ்சாலி திருமணம் செய்து கொண்டார். சோ இப்ப இந்த பாஞ்சாலி கேரக்டர் இன்னொரு விஷயமும் நமக்கு சொல்லுது. சரணாகதி தத்துவம், சரண்டர். டோட்டலா கடவுள்கிட்ட சரண்டர். கடவுளை நம்புனியா அவன் தான் எல்லாம். ஒரு மனிதனை நம்பினியா அவன் உண்மையானவன் நினைச்சு நம்பிட்டினா அவனை தான் நீ நம்பணும். வேற வழி கிடையாது. அதுபோல அவள் சரண்டர் தத்துவத்தை நமக்கு காட்டுறான். அவன் துணியை உருவும் போது துச்சாதனன் கடைசியா கையை பிடிச்சிருவா. ஐயா நீ தான் என்னை காப்பாற்றணும் கையை கூப்பிடுவா. உடனடியா கண்ணன் உதவுவான். இதுல கடவுளை நாம் எப்படி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு எப்படி வழிபடணுன்றத பாஞ்சாலி கேரக்டர் நமக்கு காட்டுச்சு. இது போல ஒவ்வொரு கேரக்டரும் ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ இந்த சொல்லிக் கொடுத்தல் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சின்ன வயசுல ஊட்டி வளர்த்தாங்க அந்த காலத்துல. இப்ப எனக்குலாம் நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது நாம் தவற விட்டு விட்டோம். இந்த ராமாயணம் மகாபாரதம் சொல்லும் பொழுது அவங்க மனசுல சின்ன குழந்தைங்க மனசுல பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சிடும். ஒவ்வொரு கேரக்டரும் பதிஞ்ச உடனே இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தன்னாலேயே தெரிஞ்சிடும். அந்த ஒழுக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால குழந்தைங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் சொல்லிக் கொடுங்க. ராமாயணம் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டு நம்ம எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாங்க. எவ்வளவோ தவறுகள் செஞ்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிவித்துக்க நம்மை பக்குவப்படுத்திக்க இந்த 2 கதைகளும் உதவும். அதனால அதை படிச்சு நம்ம தெளிவு பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.